திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமார்ட் மொபைல் ஆப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அல்டிமேட்டான அனிமி தாங்க. அது என்னென்னா ஹெல்சிங் அல்டிமேட் 2006 அனிமி ரிவ்யூ தான் தமிழில். என்னென்னு இதோட ஜென்ரேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், மிலிட்ரி, ஹாரர், சூப்பர் நேச்சுரல், வேம்பையர்லாம் இருக்குது. ஸ்டுடியோ மேட்ரிஸ் ஸ்டடிலஸ் கிராஃபிக்னா ப்ரொடியூஸ்டு பை ஜென்கோ யூனிவர்சல் என்டர்டெயின்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, இது எதை பற்றி கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம்பையர், ட்ராக்குலா, வேர்ல்ட்ஸ்லாம் ஒரு சின்ன பார்ட் தான். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்குலா தான். ஓகே, நமக்கு வந்து ஒரு ஃபேமஸ் ட்ராக்குலா இருக்கார். அவர் ட்ராக்குலா கிங். அவர் பேர் பார்த்தீங்கன்னா அலுகார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணிட்டுருக்கிறாரு. வேம்பையர்ஸ்க்கு எதிராகவே திரும்பின ஒரு ட்ராக்குலா கிங் தான் இவர். ஒரு ஃபேமிலி இருக்குது, ஹெல்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிமையிலே உங்களுக்கு பேரே வந்திருக்கும், ஹெல்சிங் அல்டிமேட்னு. இதில் ஹெல்சிங் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதோட கரண்ட் ஹெட்னு பார்த்திங்கன்னா இன்டகரா ஹெல்சிங் அப்படிங்கிற ஒரு லேடி தான். இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தார். அவங்க அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ஓனர்ஷிப் வந்து இவங்க தான். அந்த வேம்பையர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்குலா அலுகார்ட் வந்து அவங்க ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணுறது. இப்போது இன்டகராவுக்கு சர்வ் பண்ணுது. இந்த ஹெல்சிங் ஆர்கனைசேஷனோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணுறது. அதுதான் நம்ம மான்ஸ்டர் ஹண்ட் பண்ணுறக்கு ஒரு ட்ரம்ப்கான ஹெல்சிங் ஆர்கனைசேஷனுக்கு அலுகார்டு தான். இந்த அலுகார்ட் ட்ராம்பையரை வந்து அழிக்கவே முடியாது, கொல்லவே முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பர்சன். அதே மாதிரி வேறு சில பேரும் இந்த மான்ஸ்டர்ஸை கொல்லுவாங்க. அதில் வேட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஃபாதர் இருப்பார். அவர் ரீஜென்ரேட்டிவ் பவர்லாம் இருக்கும். அவர் ஒரு ஆசமான கேரக்டர் தான். அவருக்கும் அலுகார்டுக்கும் ஆகாது. பிகாஸ் அவர் வேம்பையர்ஸையும் கொல்லுவார். பட் நம்ம வேம்பையர் வந்து அலுகார்ட் நல்லவன், பட் இருந்தாலும் ஒரு வேம்பையர் தான். ஸோ அதனால் அவரே கொல்ல ட்ரை பண்ணுவார் அவர். பட் கொல்லக்கூடாது, அக்ரிமெண்ட்லாம் இருக்குது, டேர்ம்ஸ்லாம். எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு கீழே தான் எல்லாமே வருது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கின ஒரு ஹண்ட் பண்ணுற ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் இருக்கார் ஜெர்மனியில், நாசி ஆர்மி. அவரோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேம்பையர்ஸ் சோல்ஜர்ஸை உருவாக்குறது தான். பட் இந்த ஃபேன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அலுகார்டு வந்து டெஸ்ட்ரை பண்ணுறாரு. யாரோட இன்சார்ஜ் கீழேனா, யாரோட ஆர்டருக்கு கீழேனா, இப்போ இருக்க இன்டெக்ரா ஹெல்சிங்கோட அப்பா தான் இன்சார்ஜாக இருந்தார் இந்த ஹெல்சிங் ஆர்கனைசேஷனுக்கு. அவரோட ஆர்டருக்கு கீழே இதெல்லாம் டெஸ்ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த மேஜர் வந்து ஸ்டில் அப்படியே உயிரோடு இருக்கார். சில ரிசர்ச் மூலமாக வேம்பையர்ஸ் உருவாக்கி ஃபைட் பண்ணிருக்காரு. இப்போ வந்து ஃபைனலாக எல்லா வேம்பையர்ஸையும் உருவாக்கி லண்டனில் தான் ஹெல்சிங் ஆர்கனைசேஷன் இயங்கிட்டு இருக்கு. அந்த லண்டனையே அழிக்கிறதுக்காக 1000 வேம்பையர்ஸோட வராரு லண்டனுக்கு. ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்கும். இதை எப்படிலாம் ஃபைட்டில் யார் வின் பண்ணுறா, எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த அனிமி வந்து 18+ இருக்கவங்க, இந்த வைலன்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிளட் அதெல்லாம் நான் பார்ப்பேன், ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிறனா மட்டும் இந்த அனிமி பாருங்கள். சைல்ட்ஸ், குழந்தைங்க, பேஷண்ட்ஸ் அது மாதிரி இருக்கீங்க இந்த அனிமி ப்ரிஃபர் பண்ண வேணும்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப வைலன்ஸ் நிறைஞ்ச அனிமி தான் இது. பட் ஆக்சுவலி இந்த ஹாலிவுட்டில் ஆக்ஷன், பிளட், த்ரில்லர் சீன்ஸ், க்ரைம் தீம், வேம்பையர் அது மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த அனிமி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஹெல்சிங் அல்டிமேட் ஒன்று இருக்குது 2001. இது 2006 அல்டிமேட் லான்ச் ஆகிருக்கு. அது வெறும் ஹெல்சிங், இது ஹெல்சிங் அல்டிமேட். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அனிமி பார்க்கணுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பை பாய்.